வணக்கம். ஜவைஜட் ஃப்ரம் ஜவாதுபட்டி புதூர் பவர் ரைட்டர் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனல் மூலமாக உங்களை மீண்டும் சந்திப்பு ரொம்ப மற்ற மகிழ்ச்சி. அத்தோடு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. அத்தோட எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதாவது பார்வதி திருவோத்து அப்படிங்கிற ஒரு நடிகை மலையாளத்தில் நிறையா படங்கள் நடிச்சிருக்கார். ரொம்ப புரட்சிகரமான கருத்துக்களை அவ்வப்போது சொல்வார். சமீபத்தில் கூட இந்த ஹேமா கமிட்டியில் மிகப்பெரிய பிரளயம் வெடிச்சது பாருங்கள். படுக்கைக்கு அழைத்தார்கள், டேட்டிங் மற்றும் ஷோ அட்ஜஸ்ட்மெண்ட் சமாச்சாரம், இதெல்லாம் கேரள திரையுலகில் மிக பகிரங்கமாக நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற அந்த ஹேமா கமிட்டியின் மூலமாக வெளிச்சத்துக்கு ஆச்சு. அதுக்கு மெயின் காரணம் ஒரு 5-6 நடிகையில் பார்வதி திருவோத்தும் ஒருவர். அதாவது நடிகைகளுடைய முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட வகையில், பொதுவாக பெண்களின் முன்னேற்றம் சம்மந்தப்பட்ட வகையில் ஒரு கூட்டமைப்பாக இருந்து செஞ்சிட்ருக்கிறாங்க. அதில் மெயின் பார்வதி திருவோத்து. முற்போக்குத்தனமான ஒரு நடிகை. மற்றபடி பேசக்கூடிய கருத்துக்கள் முற்போக்குத்தனமாக இருக்கும், பெண் முன்னேற்றத்தை நோக்கி இருக்கும். மற்றபடி அவருக்குள்ளும் பலவிதமான ஒரு தடுமாற்றங்கள், சங்கடங்கள் இருந்து கொண்டு தான் இருக்கிறது. எவ்வளோ பெரிய ஒரு முடிவை எடுத்தாலும் சரி, யானைக்கும் அடிசருக்கும் சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அது மாதிரி ஒரு குறிப்பிட்ட விஷயம் அப்படிங்கிறப்ப பொதுவாகவே நிறைய பேருக்கு முடிவு எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏற்படும். பெரிய பெரிய முடிவுலாம் எடுத்துருவாங்க, இமயமலையை நகர்த்தி விடுவார்கள். ஆனால் தெருவில் இருக்கிற ஒரு இவ்வளோ பெரிய கல்லை எடுத்து போட முடியாது. கேட்டால் மறந்து விட்டேன் அல்லது பிறகு பார்க்கலாம். அப்புறம் காலில் ஏற்ற முடியாது, அந்த கல் அங்கேயே இருக்கும், அதை தோண்ட வேண்டும். இதை யாரா தோண்டதுன்னு போவாங்க. பெரிய பெரிய செயல்களெல்லாம் பகிரங்கமாக செய்யக்கூடிய பலர் சின்ன செயல்களில் தன்னுடைய நிலைப்பாடை இழந்து விடுவார்கள். அதன் அடிப்படையில் காதல் அப்படிங்கிற விஷயத்தில் இன்று வரை எனக்கு ஒத்து போகல அப்படிங்கிற மாதிரி இன்றைக்கி பார்வதி திருவோத்து ஒரு பேட்டி கொடுத்துருக்கார். அதுலேயும் குறிப்பாக டேட்டிங் ஆப் வச்சுருக்கிறார். டேட்டிங் ஆப் மூலமாக காதல் நான் செய்து கொண்டிருக்கிறேன், மற்றபடி அதில் நல்லவங்க இருக்கிறாங்களான்னு தேடிக்கிட்டு இருக்கிறேன். அதே வேளையில் டேட்டிங் ஆப் மூலமாக காதலிப்பது எனக்கு பிடிக்காது. ஏன்னா நல்லவர்கள் இருக்கிறான்னு தேடி இருக்கிற சமயத்தில் எனக்கு அற்புதமான ஒரு நபர் கிடைத்தார். மற்றபடி ஒரு சில முன்கோபத்தின் காரணமாக அவரோடு நான் என் காதலை முறித்து கொண்டேன். பிறகு அந்த நபரோடு மீண்டும் சேர்ந்து நான் 2 பேரும் நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய ஒரு வைரலாக பேட்டி கொடுத்துருக்கார். நண்பர்களாக இருந்து கொண்டிருக்கிறபடி அவர்களை நாங்கள் இருவரும் மீண்டும் காதலர்களாக இணைந்தோம்லாம் சொல்லலை. அப்போ காதல் என்பது பார்வதி திருவோத்துக்கு ரொம்ப மைனஸான ஒரு விஷயம். கேட்டால் நான் கடும் கோபக்காரி, சட்டுன்னு கோபம் வந்துடுமா பார்வதி திருவோத்துக்கு. அப்படிங்கிற சமயத்தில் அந்த ஒன்று தான் எனக்கு மிகப்பெரிய ஒரு மைனஸ், மிகப்பெரிய எதிரியாகவும் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தான் முதலில் நான் ஒரு காதலரை இழந்தேன், மீண்டும் கண்டுபிடித்து அவரோடு நான் இன்று நண்பராக பயணித்து கொண்டிருக்கிறேன். அவ்வளோதான். மீண்டும் அவரை காதலித்ததாக அவர் பேட்டியில் இல்லை. அதே நேரத்தில் டேட்டிங் ஆப் வைத்திருக்கக்கூடிய ஒரு நடிகை அப்படிங்கிற ஒரு விஷயம் இன்றைக்கி தெரிஞ்சிருக்கு, பார்வதி திருவோத்து. பொதுவாக காதலுங்கிறது எல்லோருக்கும் ஒத்து போவதில்லை. நடிகைகள் அப்படின்னாலே கல்யாணமே ஒத்து போவதில்லை. அப்படிங்கிறப்ப காதல் எங்கே ஒத்து போகும்? எத்தனையோ நடிகைகளை பார்த்துட்டு தான் இருந்துகிட்ருக்கோம். ஆவுன்னா டைவர்ஸ், ஆவுன்னா விவாகரத்து அப்படின்னு இன்றைக்கி போயிட்டு தான் இருக்கிறாங்க. பலவிதமான ஒரு கேள்விகளை தனக்குத்தானே கேட்டுக்கொண்டு என்ன நினைப்பாங்க அப்படிங்கிறது தெரியாது. அவர்களாக நினைத்து கொண்டு அவர்களாக விவாகரத்து. கட்டிய ஒரு கணவன் அவன் நடிகனா மற்ற வேற்று நபரா அப்படிங்கிறது தெரியாது. ஆமாம், நடுத்தரு நிற்க வேண்டும், இன்னொருத்தி தேடிக்கிட்டு போக வேண்டிதான். பொதுவாக நடிகைகளை பொறுத்த வரைக்கும் காதலும் ஒத்து வராது, கல்யாணமும் ஒத்து வராது அப்படிங்கிறது இன்றைக்கி கன்ஃபார்மாக தெரிஞ்சிட்ருக்கு திருவோத்து மூலமாக. காதல் என்பது எல்லோருக்கும் ஒத்து உழைக்காத ஒரு விஷயம். அது பார்வதி திருவோத்துக்கு இன்று தான் புரிந்திருக்கிறது. பொதுவாக காதல் அப்படிங்கிற கான்செப்டில் ஏகப்பட்ட படங்களை பார்வதி திருவோத்து நடிச்சிருப்பார். ஆனால் தனக்கென்று வரக்கூடிய ஒரு சமயத்தில் காதல்லாம் என்ன அப்படிங்கிறது இன்றைக்கி தான் தெரிஞ்சிருக்கும். பொதுவாக கல்யாணம் செய்த பிறகு
பிரிந்து விடுவது மிக அபாயகரமான விஷயம். காதலிக்கிறப்போ பிரிந்துக்கிறது உண்மையிலே ரொம்ப நல்ல ஒரு முன்னேற்றமான ஒரு விஷயம். பல ஆண்களுக்காக இருந்தாலும் பார்வதி திருவோத்தை பொறுத்த வரைக்கும் அதை கூட பேலன்ஸ் பண்ண தெரியாமல் அவர் விழித்து கொண்டிருக்கிறார். காரணம் என்னென்னா, சட்டென்று எனக்கு கோபம் வரும், நான் முன்கோபக்காரி அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். அந்த முன்கோபத்தை குறைக்க வேண்டியதான். அதுக்கு யோகா, பிராணாயாமம், தியானம் இருக்குது. ஆமாம். அதே நேரத்தில் இப்படிப்பட்ட ஒரு சூழல் இருக்கக்கூடிய சமயத்தில் யார் உங்களை நோக்கி காதலிப்பார் மீண்டும் அப்படிங்கிற கேள்வி இருக்குது. ஒரு நபரை காதலித்தேன், சட்டென்று நான் கோபம் என்பது தெரியும், அதனால் அதன் அடிப்படையில் காதலை விட்டுவிட்டு மீண்டும் நான் இணைந்து கொண்டு அவரோட நண்பராக பயணித்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. பட் காதலெல்லாம் ஒன்றும் பயணிக்கல. அந்த நபரை மீண்டும் நீங்கள் காதலித்து கொண்டிருக்கிறீர்களா? நான் கேட்கக்கூடிய கேள்வி அதான். இல்லையே. அப்போ காதல் என்பது உங்களுக்கு ஒத்து வராதுங்கிறப்ப கல்யாணம் எவ்வாறு ஒத்து வரும்? ஆமாம். இந்த வகையில் பல நடிகைகளைப் போலத்தான் பார்வதி திருவோத்தும் இருந்து கொண்டிருக்கிறார். ஆனால் என்ன முற்போக்குத்தனமாக பேசுகிறாரு, பெண்கள் முன்னேற்றத்தை பற்றி பேசுகிறார். ஆனால் தன் முன்னேற்றம் அப்படிங்கிற கான்செப்ட் வரக்கூடிய சமயத்தில், முன் கோபமாக பேசக்கூடிய சமயத்தில் அந்த காதல் என்பது எவ்வாறு ஒத்து வரும்? அதாவது தன்னுடைய இனத்துக்கு பரிந்து பேசுவது என்பது வேறு, அடுத்த இனம் ஆண் இனத்துக்கு இணங்கி பேசுவது என்பது வேறு. பரிந்து பேசுவது அது வேறு வகையாக எடுத்துக்கொள்ள முடியும். அதே நேரத்தில் இணங்கி பேசக்கூடிய சமயத்தில் தான் ஒரு ஆண் ஒத்து போக முடியும். ஆணுக்கு பெண் ஒத்து போக முடியும், பெண்ணுக்கு ஆண் ஒத்து போக முடியும். அதே நோக்கத்தில் அதே ஃபோக்கஸ்லேயே பெண்ணினம் முன்னேற்றத்துக்கு எவ்வாறு பார்வதி திருவோத்து பேசுகின்றாரோ அதே அடிப்படையிலே ஒரு ஆணை காதலிக்கக்கூடிய சமயத்தில் பேசுகிறார் அப்படின்னா ஒரு ஆண் எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? அவனுக்குன்னு ஒரு ப்ளஸ் இருக்கும், ஒரு மைனஸ் இருக்கும். அதே மாதிரி பெண்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அதையெல்லாம் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிக்கிட்டு போனால் தான் கட்டாயமாக ஒரு நபரை, குறிப்பாக ஒரு பெண் ஆணை காதலிக்க முடியும். ஆமாம். எப்படி திருவிளைப்பறைகளில் எந்த அளவுக்கு ஒரு குறிப்பிட்ட கேரக்டர் வரக்கூடிய சமயத்தில் சினிமாக்களில் அட்ஜஸ்ட்மெண்ட்டு, படுக்கைக்கு அரைத்தல், இந்த மாதிரிலாம் பலவிதமான சம்பவங்கள் பல நடிகர்கள் நடந்துகிட்டு தான் இருக்குது. பார்வதி திருவோத்துக்கு நடந்ததா அப்படிங்கிறது தெரியல. பல நடிகைகள் அதை மறைச்சிட்றாங்க. அது சம்மந்தப்பட்டது பேசக்கூடிய சமயத்தில் நெக்ஸ்ட் கேள்வி இருக்கா அப்படின்ட்டு போயிடுறாங்க. மற்றபடி அதை கேட்டால் ஐயோ நான்லாம் அப்படி இல்லைங்க. பல நடிகைகள் அப்படி இருக்கிறாங்க. பல நடிகைகள் நான் கேள்விப்பட்டு கொண்டிருக்கிறேன். குறிப்பிட்ட நடிகைலாம் இப்படி தான் இருக்கிறாங்க. ஆனால் நான் அப்படி இல்லை அப்படிம்பாங்க. ஆமாம். அந்த வகையில் பார்வதி திருவோத்து என்ன ஜாதி, எப்படிப்பட்ட பிரிவு அப்படிங்கிறது அவருக்கு தான் தெரியும். அதே நேரத்தில் காதல் என்பது அவருக்கு ஒத்துழையாமை ஒரு விஷயமாக இன்றைக்கு இருந்துகிட்ருக்கு. காதலே ஒத்துழைக்கவில்லை அப்படின்னா கல்யாணம் எவ்வாறு அவருக்கு ஒத்துழைப்பாக போகும், அதை அவர் எவ்வாறு ஒத்துழைத்து தன் வாழ்க்கையை மேம்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறது தான் தெரியல. மற்றபடி பல விதமான கேரக்டர்ஸு எல்லாமே நல்லா இதாக இருந்துச்சு. அதே நேரத்தில் சினிமா சம்மந்தப்பட்ட வகையிலே எனக்கு நல்ல அற்புதமான ஒரு காதலை கிடைத்தால் ரொம்ப நன்றாக இருக்கும் அப்படின்னு நினச்சிட்ருக்கார். அதையும் தன்னுடைய பேட்டியில் சொல்லியிருக்கார். சினிமாவில் கிடைப்பது என்பது வேறு விதமான நபர்கள் என்பது வேறு. சினிமாவில் உங்கள் அளவுக்கு கிடைக்கக்கூடிய சமயத்தில் அவர் உங்களை மாதிரி தான் இருப்பார். அவரும் ஆமாம். நீங்கள் பல விதமாக நடிக்க போவீங்க, அவரும் பல விதமாக நடிக்க போகக்கூடிய சமயத்தில் கட்டாயமாக அப்புறம் உங்களுக்குள்ளே அந்த ஈகோ வரும். அதனால் சினிமா சம்பந்தப்பட்ட வகையில் உங்களுடைய காதலை தேடாதீர்கள். மற்றபடி முன்கோபத்தோடு காதலை தேடாதீர்கள். ஆமாம். தனிப்பட்ட முறையில் தாழ்ந்து, மற்றபடி விட்டு கொடுத்து, உங்களுக்குன்னு சில விஷயமெல்லாம் இருக்கும், அதையெல்லாம் தூக்கி குப்பையில் ஒதுக்கி விட்டு நீங்கள் ஒரு நடிகை என்பதையெல்லாம் மறிந்து நாமும் ஒரு பெண் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாட்டோடு அந்த காதலை எடுத்தால்தான் ஒரு ஆண் ஏற்றுக்கொள்வான். அதே மாதிரி தான் ஆணுக்கும். ஆமாம். சும்மா எனக்கு தான் தெரியும்னு பேச எந்த பெண்ணும் ஒரு ஆணை காதலிக்க மாட்டான். அதே மாதிரி தான் எந்த ஆண்களும் ஒரு பெண்ணை காதலிக்க மாட்டார்கள். இதெல்லாம் பார்வதி திருவோத்துக்கு தெரியாத விஷயமாக தான் இருந்துகிட்டு இருக்குது. எத்தனையோ பலவிதமான முன்னேற்றமான கருத்துக்களை சொன்னாலும் காதல் அப்படிங்கிற வகையில் பார்வதி திருவோத்து 0 அப்படிங்கிறது தெரியுது. இதை மாடுலேஷன் பண்ணி தன்னுடைய கருத்தை மாற்றிக்கிட்டு போனார்னா கட்டாயமாக அவருக்கு காதலர்களும் கிடைப்பார்கள். அதை வைத்து அவர் கல்யாணமும் செய்து வாழ்க்கையை மிக உயர்வாக கொண்டு செல்ல முடியும் என்பதுதான் இதிலிருந்து தெரியக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு கருத்து. பார்ப்போம் மீண்டும் அடுத்த வீடியோ. நன்றி.